அமெரிக்க நாராயணன். அதாவதுங்க மத்திய மாநில அரசுகள் இரண்டுமே பல நேரங்கள்ல ஒருவருக்கு ஒரு சண்டை போடுவாங்க. யார் நிச்சயமாக மத்திய அரசு பல நேரங்களிலே தமிழரை மாற்றான் மனப்பான்மையாகத்தான் நடத்துகிறது இல்ல சந்தேகம். 2000 கோடி ரூபாய் தமிழகத்துல இந்தி கத்துக் கொடுக்கவில்லை என்பதற்காக நிறுத்தி வைத்திருக்கிறார்கள், கொடுக்காம போவதில்லை. அப்போ தமிழகத்து இந்தியாவின் ஒரு பங்கு தமிழக மக்களின் கல்வி முக்கியமா இல்ல அல்ல மூன்றாவது லாங்குவேஜ் ஹிந்தி கத்து. எனக்கு ஹிந்தி எதிர்ப்பாளன் இல்லை. ஆனா அதை திணிப்பதை எதிர்க்கிறேன். ஏன் அதை செய்யறீங்க? ஹிந்தி திணிப்புன்னு எங்கேயுமே சொல்லலையே அமெரிக்க நாராயணன் சார். ஹிந்தி திணிப்புன்னு எங்கேயுமே சொல்லலையே. மும்மொழியும் சொல்றாங்க. ஹிந்தி திணிப்புன்னு எந்த சரத்திலையும் இல்ல. சொல்வது வேற, செய்வது வேற. நான் சட்டத்துல என்ன இருக்குன்னு சார் பார்க்க முடியும். அதனுடைய விதிமுறைகள்ல என்ன இருக்குன்னு தானே பார்க்க முடியும். விதிமுறைகளுக்காக மக்களுக்காக சட்டமா தெளிவா பார்த்துக்குவோம். சட்டத்திலே இல்ல, விதிமுறைகளே இல்ல. ஹிந்தி திணிப்பு அப்படிங்கிறது மும்மொழியில ஒன்று ஹிந்திங்கிறது பேசப்படக்கூடிய ஒரு விஷயம் தானே சார். அது ஏதாவது ஒரு இடத்துல இருக்குதா? நாளைக்கு நீங்க திணிப்பு அப்படின்னு சொன்னா ஹிந்தி திணிக்கப்படுது நீதிமன்றத்துக்கு போகலாமே. எதிர்ப்பாளன் அல்ல. பல மொழிகள் கற்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். மக்கள் விருப்பப்பட்டால் கற்க வேண்டும், அதை தடை செய்யக்கூடாது. திராவிட முன்னேற்ற கழகத்து மேலே எனக்கு ராஜீவ் காந்தி அவர்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு நல்ல மத்திய அரசு எல்லா ஏழை குழந்தைகள் படிக்கிறதுக்காக அதை எதிர்த்தவர்கள். அதை நான் தவறு என்று நினைக்கிறேன். இவர்கள் சித்தாந்தத்துக்காக மக்களை பழிவாங்குகிறார்கள். இரண்டு அரசுமே இந்த இதுல இரண்டாவதாக இத புதுசு இல்ல. அதிமுக உட்பட மத்திய அரசு நாங்கள் 25 ரூபாய் அரிசிக்கு 22 ரூபாய் கொடுக்குது, 23 ரூபாய் கொடுக்குது, 90% கொடுக்குது இலவச அரிசிக்கு மத்திய அரசு. ஆனா இவங்க கொடுத்துட்டு நான் பேர் வாங்கிக்கிறாங்க. ஸ்டிக்கர் ஒட்டுவதில் எல்லா கட்சிகளும் ஒருத்தர் இழைத்தவர்கள். ஆனா சொல்லக்கூடிய தகுதி காங்கிரஸுக்கு இல்ல. இன்றைக்கு பிஜேபி எடுத்து செய்யறீங்க, நாங்க பணம் நேற்றைய முன்தினம் ஒரு ஆங்கில பத்திரிகையில் தெளிவாக சொல்லியிருக்காங்க. மத்திய அரசு கொடுக்கின்ற திட்டங்களில மாநில அரசு அதிகமாக செலவழிக்கிறது. உண்மைதான். அதை சொல்லணுங்கிற இவங்களும் சரி அவங்களும் சரி யாரு மத்திய அரசு மாநில அரசு மக்களுடைய வரிப்பணம் சொல்லுங்க. இல்ல எந்த திட்டம் அப்படின்னு அமெரிக்க நாராயணன் சார் சொன்னீங்கன்னா அது குறித்து அந்த சட்ட கேட்கலாம். மத்திய அரசு கொடுக்கக்கூடிய நிதியை நீங்க செலவழிக்காமல் திருப்பி அனுப்புறீங்களே அப்படிங்கிற கேள்வி முன்வைக்கலாம். இல்ல நான் என்ன சொல்றேன்னா யார் ஸ்டிக்கர் ஒட்டுறாங்கன்றத பத்தி இப்ப பேசிக்கிட்டு இருக்கோம். திருப்பி அனுப்புறாங்கன்னு நான் சொல்லல. நான் சொன்னது நிச்சயமாக தமிழகத்திற்கு ஒதுக்கப்படக்கூடிய நிதியை ஒதுக்கவில்லை. ஒன்று, மாற்றான் குழந்தையாக தமிழகத்தை நினைத்து மற்ற மாநிலங்களுக்கு ஒதுக்குகின்ற அளவு தமிழகத்துக்கு நிதி ஒதுக்கவில்லை பல இடங்களில் என்கிறது நிதர்சனமான உண்மை. மூன்றாவதாக இந்த கல்வி உரிமை திட்டம் பற்றி எடுத்துக்கங்க. இந்த கல்வி உரிமை திட்டத்துல மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் ஒரு கேள்வி வைக்கிறேன். ஏன் மெட்ரிகுலேஷன் பள்ளியை தவிர சிபிஎஸ்இ மற்ற IHCH 9 விதமான கல்வி திட்டங்கள் இருக்குது. அந்த பள்ளிகள்லயும் ஏழை மாணவர்களை சேர்க்கணும். ஏன் சேர்க்கறதுக்கு எப்படி மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கு மாநில அரசு எல்லா குழந்தைகளும் மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கு நேரம் அப்ளை பண்ற மாதிரி செய்யுது. ஆனா சிபிஎஸ்இ பள்ளிகளுக்கு ஏன்னா அது யாரு எந்த கல்வி தந்தைகள் என்று சொல்லிக் கொள்கிறவர்கள் மெட்ரிகுலேஷன் இல்லாம மற்ற பள்ளிகள் நடத்துவதால அவங்க சேர்க்க விரும்பலையா ஏழை குழந்தைகளை அப்படின்றது எனக்கு தெரியல. இது மாநில மத்திய அரசுகள் இரண்டையுமே தான் கேள்வி கேட்கிறேன். அதாவது ஸ்டிக்கர் இவங்க என்ன பண்றாங்க, எதுக்கு எடுத்தாலும் இப்போ அகழ்வாராய்ச்சி எடுத்துங்க. இன்னைக்கு ரீசெண்டா மத்திய அரசு பணம் கொடுத்தது, மாநில அரசு இப்ப செலவழிச்சு கொடுக்குது. இதுலயும் நம்ம அரசியல் நடத்துறோம். இதுல ஒரு மெத்தடாலஜி இருக்கு. தமிழக கல்ச்சர் முன்னுக்கு வரத மத்திய அரசு தடுக்கிறது ஒரு பார்வை செய்கிறது நான் நினைக்கிறேன். ஆனா அதே நேரத்துல யூ ஷுட் கோ ஸ்டெப் பை ஸ்டெப். அதாவது இரண்டுக்குமே ஈடுபடாத பொதுநிலையாளர்கள் அகழ்வாராய்ச்சியாளர்கள் சொல்லணும்
எது எடுத்தாலும் நம்ம வந்து இன்றைக்கு sticker ஒட்டுறது- நான் ஒரு இந்தியனாகவும் தமிழனாகவும் பேசுகிறேன். எனக்கு மத்திய அரசா மாநில அரசா என்பது முக்கியம் அல்ல. யார் பேரு ஸ்டிக்கர் போடுறாங்கிறது முக்கியம் இல்லை. என்னுடைய அதிமுக நண்பர் சொன்னார், எங்க வீட்டுக்கு பக்கத்துல எனக்கு தெரியும், தினமும் இது அம்மா உணவகம் நடக்குது, இன்றும் நடந்திருக்கு. அவரு என்ன சும்மா ஐ திங்க் டிவில ஏசி ரூம்ல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். நான் பார்க்கிறேன், என் வீட்டுக்காரர்கள் என்னைக்கு வேணாலும் வரட்டும். இல்ல உங்க வீட்டுக்கிட்ட அந்த ஒண்ணு இருக்கு சார். தமிழ்நாட்டுல இருக்கக்கூடியது எல்லாம் செயல்படுது, அங்கதான் கொஸ்டின். உங்கள் வீட்டினுடைய அருகில் இருக்கிறது சரியா இருக்கு, தமிழ்நாட்டுல இருக்கக்கூடியது எல்லாம் செயல்படுது அப்படின்னு அமெரிக்க நாராயண் சார் உறுதிப்படுத்த முடியுமா? அவர் உங்களுக்கு சொல்றாருல்ல, இந்த இடத்துல நடக்கலன்னு சொல்லட்டும். இல்ல, நான் சொல்றேன் இந்த இடத்துல நடக்குது. நான் பெசன்ட் நகர்ல இருக்குது எனக்கு தெரியும், திருவான்மியூர்ல இருக்குது எனக்கு தெரியும், நான் பல இடங்கள் நேரா சரி, பார்க்கிறேன். இந்த அரசு கொண்டு வந்த நல்ல திட்டங்கள் சொல்லுங்க சார். அதாவது 2 திட்டங்களை நான் 5 திட்டங்கள் கேட்டேன், அந்தரிதாஸ் சார் 2 திட்டம் சொன்னாங்க. நீங்க ஒரு 5 திட்டங்கள் சொல்லுங்களேன். திட்டம் என்ன? ஏழை குழந்தைகளுக்கு எங்க காமராஜர், கர்ம வீரர் காமராஜர் கொண்டு வந்த திட்டம் மதிய உணவு திட்டம். இன்று அதை காலை உணவு திட்டமாகவும் ஸ்டாலின் அறிவித்திருக்கார். நல்ல திட்டம் தான் அது. சார் நான் புது திட்டங்களை சொல்றேன் சார். இப்போ நான் பேர் மாற்றுறது, ஸ்டிக்கர் ஒட்டுறதெல்லாம் வேண்டாம். புதிய திட்டமா ஒரு 5 திட்டம் காங்கிரஸ் திமுக காலை உணவு திட்டம் புதிய திட்டம் இல்லையா? நீங்க தான் காமராஜர் கொண்டு வந்த திட்டத்தினுடைய எக்ஸ்பான்ஷன் சொல்லிட்டீங்கல்ல, புதுசா இனிஷியேட்டிவ் பண்ண திட்டம். லிசன் டு மீ, ஐ அம் நாட் worried about யார் கொண்டு வந்தாங்கல்ல. ஆனா இது ஸ்டாலின் கொண்டு வந்த திட்டம் தான் காலை உணவு திட்டம். அவர் மதிய உணவு திட்டம் காமராஜர் கொண்டு வந்தாரு. இதை புரிஞ்சுக்கிட்டு மேல வளர்க்க தான் முடியும். இதை வந்து அது அதே மாதிரி நிச்சயமாக பெண்களுக்கு இது கொண்டு வந்தது, அதை வந்து மறுக்க முடியாது. இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரெஜிஸ்ட்ரார் ஆபீஸ்ல பெண்களுக்கு எது கொண்டு வந்ததை மறக்க முடியாது. அவர் ஒரு ராஜா மாதிரி உட்காரல, மக்களுக்கு பணிவிடை செய்யக்கூடிய ஒரு சேவகராக எல்லாரும் மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. எது இது வந்து மனமாற்றத்துக்கு உதவுகிறது. எதை சார் சொல்றீங்க? ரெஜிஸ்ட்ரார் ஆபீஸ்ல ஓகே, சேரை கொஞ்சம் தாத்து போட்டிருக்கிறது, தாழ்த்தி போட்டிருக்கிறது மனநிலை, அதிகார மனப்பான்மை, அதிகாரத்தை மனப்பான்மையை மாற்றுகின்ற ஒரு செயல் தான் இது. ஒரு நீங்க வந்து ஒரு இதுவா பார்க்கலாம், இன்னும் ஒரு சும்மா ஒரு என்ன ஷோன்னு ஷோ இல்ல சார். யாரு அப்படின்னா மாநகராட்சியில சார், மாநகராட்சிகள்ல போட்டிருக்க அரியாசனம் உங்களுக்கு தெரியும் எப்படி போடுறாங்க அப்படின்னு. அப்படின்னா மாற்றம் அப்படிங்கிறது எல்லா துறைகள்லயும் ஒரே நாள்ல கொண்டு வரலாம். டிஃபெண்ட் பண்ண வரல. இல்ல நீங்க சொன்னீங்கல்ல, ஒரு துறையில பதிவாளர்களுடைய இருக்கை குறைக்க இல்ல, நீங்க ஒரு திட்டம் பதிவாளருடைய இருக்கை சமமாக இருக்கிறது அப்படிங்கிறீங்க. இதே ஆட்சியில தான் மாநகராட்சியினுடைய மேயர்களுடைய இருக்கை எப்படி இருக்கு நீங்களும் பாக்குறீங்கல்ல. அப்ப அங்க சமம் வேண்டாமா? அதாவது இட்ஸ் a கம்பேரிட்டிவ் தான். முன்பை விட இன்று 2000 ஜெயலலிதா அவர்கள் தூங்கிக் கொண்டிருந்தார்கள் என்பதற்காக இதையே திறக்காம சென்னை வெள்ளமானது ஒன்று. இன்று வெள்ளத்தின் போது நேரே சென்று வேலை செய்யக்கூடிய ஒரு முதலமைச்சர் இருக்கிறார். ஜெயலலிதா அவர்கள் கொண்டு வந்த நிறைய திட்டங்களை நிறுத்தி இருக்கிறாங்க. பெண்களுக்கு ஒரு 50,000 ரூபாயும் 4 கிராம் தங்கமும் கொடுத்த திட்டம் நிறுத்தப்பட்டிருக்கிறது. ஐயா, லேப்டாப் திட்டம் நிறுத்தப்பட்டு மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுத்தாங்களா சார்? மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுத்தாங்கல்ல, அந்த திட்டம் நிறுத்தப்பட்டிருக்கிறது என்று நானும் மதிமுக நண்பரும் சொல்லல. ஆனா நிச்சயமாக அதிமுக அரசை விட பாஜக அரசு, காங்கிரஸ் அரசு செயல் திட்டங்களுக்கு பேரை மாற்றி செய்ததை விட இந்த அரசு மிகச்சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. காமராஜர் ஆட்சி மாதிரி ஸ்டாலின் ஆட்சி இருக்கு நான் சொல்லலையே. மாணவர்களுக்கு கல்வித்திறனை அதிகரிப்பதற்கு கொடுக்கப்பட்ட லேப்டாப் திட்டம் எங்க? மாணவர்களுக்கு இன்றைக்கு இருக்க கார்ப்பரேஷன் பள்ளிகள்ல நீங்க போய் பாருங்க, லேப்டாப் திட்டம் எல்லாம் பேசாதீங்க, அதெல்லாம் ஒரு கருவிகள். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எத்தனை மாணவர்கள் சதவீதம் பாஸ் பண்ணிருக்காங்க பாருங்க கார்ப்பரேஷன்ல. இதை வந்து 2011-16 சொல்ல மாட்டீங்க. சரி, ஓகே, நான் தொடர்ந்து இல்லைங்க, நான் கேட்ட கேள்வி நீங்க கேட்ட கேள்வி நான் பதில் சொல்றதுக்கு இல்லைங்க. நான் வந்து அதாவது யூ கேன் டாக் அபௌட் தொழில்நுட்ப ரீதியில அடுத்த ஜெனரேஷனுக்கு போங்கன்னா பாட புத்தகத்தின் மூலமாக வரக்கூடிய பெர்சன்டேஜ் போதும்ங்கறீங்க. காங்கிரஸ்ல ரவி குருந்தவேடு சார், நான் இவர்ட்ட வந்துறேன்.